நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரியனும் நீங்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் அப்படிங்கிறது உயிர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள ஒரு உயிர் உருவாகுது அப்படின்னா அதோட அடிப்படை அப்படிங்கிறது சூரியனாகத்தான் இருக்கும். சூரியன் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அழியாத ஒரு பொருள், எல்லாம் அறிந்தவன். அப்போ அந்த இடத்துல சூரியனுக்கு தெரியாத எந்த விஷயம் இல்லை. சூரியன் மூலமாக தான் நமக்கு அந்த ஒளி இல்லை எனர்ஜி இல்லை உயிர் இல்லை உணவு அனைத்தும் கிடைக்கிறது சூரியன் மூலமாகத்தான் இருக்கும். அதனால தான் உங்கள் லக்னம் அப்படிங்கிறது சூரியனை பேஸ் பண்ணி அமையுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் அப்படிங்கிறது உங்களோட உயிர். அப்போது நீங்கள் பிறக்கிற நேரத்தில் கிழக்கு எந்த நட்சத்திரமாக வருதோ அந்த நேரத்தில், அப்போ கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது சூரியன் தான் ஒளி, நிரந்தரமான ஒளி. சுயம்பு அப்படின்னா கூட நீங்கள் தெரியும், எப்பயுமே ஒளி கொடுத்துட்டே இருக்கும். தன்னைத்தானே உருவாக்கிட்டு இருக்கிறவங்க அது எல்லாமே சுயம்பு தான். அப்போ அந்த சூரியனோட ஒரு பகுதி தான் நீங்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்போ உங்களுக்குள்ளே எல்லாமே தெரியும். ஆனால் அந்த சூரியன் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சவன். நீங்கள் எல்லாம் தெரியறதுக்காக தேடுதல் அப்படிங்கிறது தான். தன்னைத்தானே தேடக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னைத்தானே அறியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் இந்த லக்னம், உங்களோட உயிர், உங்களோட பிராப்தம், உங்களோட கொடுப்பினை அப்படிங்கிறது. எல்லோரும் பிறக்கும்போது எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. ஆனால் அது தெரியணுங்கிற ஒரு தேடுதல், அதுக்கிடையில் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற தடுமாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு காரணம் அப்படின்னா கூட உங்களுடைய மனசு, உங்களுடைய சந்திரன், உங்களோட உடம்பு. ஏன்னா அது தேவைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், அதுக்கான சொகுசு, சுகம், இது எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி தான். சந்திரன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தேய்விரை வளர்பிறை, தேயும் வளரும். அப்போ நீர் சார்ந்தது, நிரந்தரமற்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுவுமே நிலையில்லை. ஒரு விஷயம் வருதுன்னா மீண்டும் அதுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும். நீங்கள் பிறக்கும்போது ஒரு 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோக்குள்ளே ஒரு குழந்தை பிறக்கும். பிற்காலத்தில் வளர்ந்து 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 அது 70லேருந்து 100 கிலோக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுது. அப்போ இதெல்லாமே அந்த மாற்றம் அப்படிங்கிறது சந்திரனை பேஸ் பண்ணி தான். சந்திரன் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இருந்து அடிக்கடி ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல மாற்றம் இல்லை. சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆளுமை, அதிகாரம். இப்போ சூரியன் கூட ஒரு சுக்கிரன் சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரனை யார்? மனைவி, காதலி, பெண்கள், அண்ணி, அக்கா, இதெல்லாமே சுக்கிரனை பேஸ் பண்ணி தான். அப்போ சூரியன் கூட சுக்கிரன் இருக்குன்னா அவங்க உங்ககிட்ட எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போ அதீதமான நாலேஜ் இருக்குது. அந்த அதிகார தோரணையோட எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம போயிட்டு எனக்கு இது தெரியும் இது தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறது தான். அப்போ அதனால தான் அது பகைப்பற்ற உறவாக கூட அமையறதுக்கான காரணம். ஆனால் இந்த காரணத்தும் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லாம் கற்று உணர்ந்தவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தான் நம்மளோட கான்ட்ரவர்சி வரும் அப்படிங்கிறது தான். மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது சூரியன், அந்த மெய்ப்பொருளை தேடக்கூடிய சூரியன் தான் நம்ம. ஏன்னா நம்ம சின்ன சூரியன். சூரியங்கிறது நிஜமாலுமே மிகப்பெரியது. அதனால தான் சிவபெருமான் அப்படிங்கிறது, நீங்கள் பரமாத்மா அப்படிங்கிறது, உங்கள் உயிர் அப்படிங்கிறது, ஜீவாத்மா அப்படிங்கிறது, இந்த ஜீவாத்மா பரமாத்மா தேடக்கூடியது. இதெல்லாம் ஆன்மீகமான விஷயங்கள். அப்போ இதுக்கு 12 பாவங்கள். உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? உணவு சார்ந்தா இல்லை உங்களோட பேச்சு சார்ந்தா, அப்போ அது உங்களோட 2ஆம் பாவம். எந்த விஷயத்துக்கு வேணாலும் அதோட அணுகுமுறை அப்படிங்கிறது, பேசுகிறதாகட்டும், அந்த வெளி உலகத்து கூட தொடர்பு கொள்வது, உடலுக்கான தேவை அப்படிங்கிறது உணவு. அதுக்கு அடுத்தது பேச்சு. பேச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது பேசுறது. மனம் அப்படின்னா 4ஆம் பாவம். அது மனசில் இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படையாக கொண்டு வர்றது 2ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது அந்த தகவல் தொடர்பு பிறருடன், நம்மளோட கரமாக இருக்கலாம். அப்போ இது எந்த விஷயம் எடுத்துக்கலாம். உங்கள் தொழில் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். உங்கள் தொழிலேருந்து 2ஆம் பாவம்,
தொழிலிருந்து 3ஆம் பாவம், தொழிலிருந்து 4ஆம் பாவம், இப்படி 12 பாவங்களும் அந்த லக்னம் வாங்கியிருக்கும். அந்த சூரியனுக்குள்ளேயும் அந்த 12 பாவம் இருக்கும். எங்கே ஆரம்பமோ அதுவே ஆதி, எங்கே அந்தமோ எங்கே முடியுதோ அதே இடத்துல தான் எல்லாமே இருக்கும். இப்போ உங்களோட ஒரு வீடுன்னு நினச்சிக்கோங்களேன். வீட்டுக்கும் இந்த 12 பாவங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் ஆரம்பிப்பீங்க, அப்போ அந்த இடத்துல 2ஆம் பாவங்கிறது உணவு எடுக்கிறது வீட்டில். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது வீட்டோடைய நம்ம அந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய அணுகுமுறை, வீட்டில் நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த நிம்மதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே 4ஆம் பாவம். அந்த சுதந்திரமான க்ரியேட்டிவிட்டி, உங்களோட சுதந்திர போக்கு 5ஆம் பாவம். இப்படி 12 பாவங்களும் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ உங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்கட்டி இதே தொடர்பு வரும். வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க லக்னமாக நீங்கள் எடுத்துக்கணும். அவங்க எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டுமே. அப்போ அந்த இடத்துல அந்த சூரியன்கிற ஒரிஜினாலிட்டி வந்து நிற்கும். அதிலிருந்து 2ஆம் பாவம் பேச்சு. அப்போ அந்த இடத்துல சூரியன் அப்படிங்கும்போது நீங்கள் பவ்யம் இல்லை, உங்களுக்குள்ள அந்த ரெஸ்பெக்ட், அந்த வேல்யூ, நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட பேசும்போது அந்த வேல்யூ, அவங்களோட பேச்சு நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது அந்த வெறும் தகவல் தொடர்பு அப்படிங்கிறதுல நம்ம கையாக கூட இருக்கலாம், உதவி பண்ணுறதாக இருக்கலாம், நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி அப்படிங்கிறது தகவல் தொடர்பு. நம்ம உடம்புக்குள்ளேயே தகவல் தொடர்புங்கிறது ஒரு விதம், நம்ம உடல்லேருந்து வெளியில் போகிறது எல்லாமே அது ஒரு தகவல் தொடர்பு. அப்போ அது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா. இப்போ நான் உங்கள் கூட பேசுகிறோம் அப்படின்னாலும் இது ஒரு 3ஆம் பாவம் தான். என்ன உடம்புக்குள்ளே ஒரு 3ஆம் பாவம் ஓடிட்டுருக்கும், நரம்பியல் அப்படிங்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளே நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட அந்த 3ஆம் பாவம் தான். அப்போ அது தன்னைத்தானே அந்த அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும். கம்யூனிகேஷனுங்கிறது டே பை டேல அந்த இருவருக்குள்ளே புரிதல் அப்படிங்கிறது. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற மன உணர்வுகள், மன எண்ணங்களோட ஓட்டங்கள். எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி காலையில் நம்ம எப்படி பேசியிருப்போம் அதே மாதிரி இருக்காது, மத்தியானம் மாறும். அப்போ அதெல்லாம் நேர காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும். அப்போ இடையில வந்துட்டு திருமணம் ஆகுமா ஆகாதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 12 பாவங்களையும் நம்ம ஆய்வு பண்ணணும். ஒரு பாவம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸு அப்படிங்கிறதுல அது ஒரு கிரகம் இல்லை, அதையுமே அதுக்குள்ளேயும் 9 பாதங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த 9 பாதங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா, இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணோம். ஒரு சிலங்க ஒரு சின்ன கொஸ்டின் அப்படிம்பாங்க, திருமணம் நடக்குமா, எப்போ நடக்கும், அது சின்ன கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தவறான அணுகுமுறை இல்லை புரிதல் அப்படிங்கிறதாயிரும். நம்ம ஒரு இடத்துலேருந்து ஆதி அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து 12 பாவங்கள், அதுக்குள்ளே தான் உங்களோட லைஃப்பை ஜோதிடங்கிற ரகசியத்துக்குள்ளே அமைந்திருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த சூரியன் கூட இருக்கிற ரிலேட்டிவிட்டி பார்க்கணும். அது நிரந்தரமாக இருக்கா இல்லையா, இல்லை டெம்பரவரியாக இருக்கா இல்லையா, நீங்கள் அனுபவிக்கிறீங்களா இல்லையா, அந்த இடத்துல உங்களோட உழைப்பு, 6ஆம் பாவங்கிறது உழைப்பு, உடல் ரீதியாக இருக்கிறது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, அணுகுமுறை, பப்ளிக்கில் எல்லாம் நம்மளோட அணுகுமுறை, இதெல்லாமே அந்த 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுட்டு இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே அதுக்கு திரிகோணம். 8ஆம் பாவங்கிறது நம்ம அனுபவிக்கிறதுங்கிறது நல்லதாக இருக்கலாம் இல்லை கெட்டதாக இருக்கலாம், 2 விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கும். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களை உயர்த்திக்கிறது. அதுக்கு தான் நம்ம ஒரு டீச்சர், அப்பா, குரு, வாத்தியார் இதெல்லாமே சொல்கிறது. அப்பாங்கிறவங்க பாருங்கள், உங்களை சின்ன வயசில் உங்களை வளர்த்திட்டு அந்த ப்ரெசன்ட் லெவல்லேருந்து உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போவார். எஜுகேஷன் லெவலில் ஒரு வாத்தியார் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்து அடுத்த லெவலில் உங்களுக்கு எழுத்துக்கள், ஒரு மொழி சொல்லி கொடுக்கும். உங்களோட அறிவாற்றலை ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலில் கொண்டு போகும். வாத்தியாருங்கிறவங்க வேறு, குருங்கிறவங்க வேறு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். வாத்தியார் அப்படிங்கிறவங்க கடமைக்கு சொல்லிக் கொடுங்க, குரு அப்படிங்கிறவங்க அந்த டெடிக்கேஷனோடைய அவங்க கூட ட்ராவல் பண்ணி அடுத்த லெவலுக்குன்னா அந்த ஒரு உயர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 2 வித்தியாசம் இருக்கும். அப்போ குரு யார் அப்படிங்கிறது என்ன,
அதே மாதிரி 10ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களோட தொழில் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உங்களோட இயக்கமே அந்த இடத்துல 10ஆம் பாவத்தில் தான் இருக்கும். 10ஆம் பாவம் தான் செயலாக அந்த 12 பாவத்துக்கும் இருந்துகிட்ருக்கும். நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே அது 10ஆம் பாவம். 11ஆம் பாவங்கிறது உங்களோட லாபம் அப்படிங்கிறத விட நீங்கள் அதன் மூலமாக அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையா, அதன் மூலமாக ஏர்ன் பண்ணிட்டீங்களா இல்லையா, நீங்கள் அந்த லாபத்தை, அதுக்கு பணம் அப்படிங்கிற ஆங்கிள் மட்டும் இல்லை, ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை ஒரு அறிவாக இருக்கலாம், அதில் அந்த ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி, இதெல்லாமே அந்த 11ஆம் பாவம் தான். கணவன் மனைக்குள்ளே சந்தோஷத்துக்குள்ளே ஒரு உயர்ந்த உச்சகட்டம் அப்படின்னா 11ஆம் பாவம் தான். அந்த இடத்துல பணமாக கிடையாது. சொத்து மூலமாக ஒரு மன நிறைவாக இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு மன நிறைவு இருக்குது, ஒரு பூரிப்பு இருக்குன்னா இந்த 11ஆம் பாவம் தான். அப்போ பார்க்குற பார்வை, சிந்தனை, எண்ணங்கள் அப்படிங்கிறது. 12ஆம் பாவங்கிறது நம்ம அதை கடந்து போகுதல், ஒரு விஷயத்தை நம்ம தாண்டிட்டு இன்னொரு விஷயம் போகணும் அப்படின்னா 12ஆம் பாவம் தான். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நகரணும் அப்படின்னாலும் 12ஆம் பாவம் தான். அதே தான் கடந்து போகும்போது நிறைய விரயங்கள் கொடுக்கும், நிறைய லாபத்தை கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கா அப்படிங்கிறது இல்லாமல் லக்னம், லக்னாதிபதி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உள் வாங்கலை அப்படின்னா நம்ம இத்தனை வீடியோ போடுறதோ இல்லை இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதோ எஃபெக்டிவாக இல்லாமல் போயிடும். அப்போ பொதுவாக நம்ம வந்துட்டு வெறும் ஒரு நட்சத்திர ரீதியாக திருமண பொருத்தத்துக்கு ஒரு ஏதோ ஒரு நட்சத்திரங்கள், ஒரு மக நட்சத்திரம், ஒரு பூர நட்சத்திரம் இணைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்கும். அப்போது ஒரு நட்சத்திரம் முடிவு பண்ணுமா இல்லை, அந்த இடத்துலேருந்து 12 பாவங்கள் இவங்களுக்குள்ளே இயங்கும். அப்போ அவங்களுக்குள்ளேயும் ஒரு ராகு இருக்கலாம், இல்லை ஒரு செவ்வாய் இருக்கலாம், கேது இருக்கலாம். இந்த காம்பினேஷன் இவங்களுக்குள்ளேயும் இணையுதா அப்படிங்கிறலாம் பார்க்கணும். அப்போ பகை கிரகங்கள் பகைத்தன்மையை கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல அசுர குணத்தையும் கொடுக்கும், தேவ குணத்தையும் கொடுக்கும், மனித குணத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும். 12 பாவங்களும் இந்த நட்சத்திரத்தோட அடிப்படையிலே இயங்கும். அப்போ தேவகுணம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு உயர்ந்த லெவல் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கும் தேவகுணம் இருக்கும். ஒருத்தர் முழுமையாக 100% தேவர், இல்லை ஒரு அசுர குணம், இல்லை ஒரு மனித குணம், அப்படி இல்லை. இது 3ஓட கலவையும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு நபர் கூட நீங்கள் சாந்தமாக பேசும்போது உங்களுக்குள்ளே அந்த தேவ குணத்தை வெளிப்பட்டுட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு அக்ரெசிவான ஒரு பிடிவாதம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்குள்ளே அந்த ராட்சச கணம் ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம காரியம் மட்டும் நடந்தால் போதும் அப்படின்னா அது ஒரு மனித குணம் இருந்துகிட்டு இருக்கும், ஒரு சுயநலம் அப்படிங்கிறது தான். மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் தன்னை பற்றி மட்டும் கவலைப்படுறான் அப்படின்னா மனிதனாகத்தான் இருக்கும். தேவகணம் அப்படின்னா பிறருக்கும் பரோபகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த 3 உங்கள் கலவைக்குள்ளே இருக்கும். இந்த காம்பினேஷன் மற்றவங்க கூடயும் மீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது யோசிக்கணும். அது உங்கள் நட்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், ஏன் உங்கள் ஒரு மகனுக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நல்லா நட்பாக இருக்குமா, யார்கிட்ட ஆளுமை இருக்கும், யார் கோபமாக இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே இதோட அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தன்னையை உணரணும், தன்னையை மேம்படுத்திக்கணும், தன்னையை அறியணும் அப்படிங்கிற லக்னம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்போ இந்த பிறவியோட கர்ம பலன், இந்த பிறவி ஏன் எடுத்தோம் அப்படிங்கிற அறியக்கூடிய தேடுதல் அங்கே தான் இருக்கும். சுயநலமாக வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த லக்னம் உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யலைன்னு அர்த்தம். மீண்டும் மீண்டும் இந்த பிறவிங்கிறது நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க. அது அறியாமை அப்படிங்கிறது ஒரு மாயை தோற்றத்தில் இருக்கும். லக்னங்கிறது சூரியன் அப்படின்னு சொல்லிட்டோம், மாயை அப்படிங்கிறது ராகு. அப்போ சூரியனுக்கும் ராகுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு நீங்கள் அதிகமாக இருக்க, அதை இந்த கேதுங்கிறவன் உங்களை கட் பண்ணும், அந்த இடத்துல தடை கொடுத்து மீண்டும் உங்களை யோசிக்கிறதுக்கான ஒரு பிரேக்கிங் கொடுக்கும். அதுதான் இந்த சூரியன் கேது அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் உங்களுடைய எந்த விஷயம், இது உங்களோட வருமானத்துக்கு எடுத்து பார்க்கலாம், நீங்கள் எப்படி உங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள் நண்பர்கள், இல்லை உங்களோட காதல், இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த 12 பாவங்கள் தொடர்பில் நம்ம பொருத்தி ஒவ்வொரு இடத்துலையுமே பார்க்கணும். எப்படி பேசுவீங்க,
அந்த இடத்துல சுமூகமாக பேசுவாங்களா, விட்டு கொடுப்பாங்களா, மன நிறைவு இருக்கா இல்லையா, இப்படி ஒவ்வொன்றுமே உங்களை நீங்களாக அப்டேஷன் பண்ணலை அப்படின்னா நீங்களும் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாமல் நம்மளும் டெய்லி வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ப்ரெசண்ட் ஆஃப் மொமெண்ட்டில் வாழ்வீங்க தவிர அந்த எங்கேயுமே ஒரு திட்டமிடுதலை தன்னை புரியாமல் ஒரு அறியாமல் தன்னை மேம்படுத்தாமல் இந்த பிறவி போயிடும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாதிரி போகும்போது அது நோய், அதிகமான தாக்கம், இல்லை மீண்டும் ஒரு சிலவங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டேருந்து கர்மா வாங்கியிருக்கும். அந்த கர்மா அவங்க தாத்தன் பாட்டன் வழியில் வந்ததாக இருக்கலாம். இந்த கர்மா அடுத்த நம்மளோட வாரிசுகள், நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம அது வார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த கர்மங்கிறது ரிப்பீட்டபிளாக அந்த இடத்துல இருந்துகிட்டே பதியப்படுதுன்னு அர்த்தம். இதைத்தான் நீங்கள் சஞ்சித கர்மா, அந்த நம்மளோட பூர்வ புண்ணியனெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, இதெல்லாமே இதுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் ஒவ்வொன்றும் யோசித்து பாருங்கள். யோசிக்கலைன்னா எதுவுமே விடை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருப்போம். ஸ்ரீ பரமாத்மனே நமஹ.